ராஜேஸ்வரி, கர்நாடக மாநிலத்தில் ஹசன் தொகுதியின் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணாவின் 2900க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் வெளியானது அங்கு கர்நாடக மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வரும் செவ்வாய்க்கிழமை 2ஆம் கட்ட தேர்தல் அங்கு நடைபெற உள்ள சூழ்நிலையில் ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ரேவண்ணா தந்தை மகன் ஆகிய இருவர் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணைக்கு ஆஜராகாமல் முன்ஜாமீன் மனுவை ரேவண்ணா தாக்கல் செய்திருந்தார். முன்னாள் அமைச்சர் HD ரேவண்ணா. இவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் ஆவார். குமாரசாமி, முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் சகோதரர். இந்த ரேவண்ணா மீதான 2 பெண்கள் புதிதாக புகார் அளித்திருப்பதை ஒட்டி சிட் என்று அழைக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு விசாரணை குழு ரேவண்ணாவுக்கு சமன் அனுப்பியிருந்தது. இந்த சூழ்நிலையில் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணைக்கு முன் இன்று மாலை 5:30 மணியளவில் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் மற்றொரு மிக முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனி நாட்டிற்கு தப்பிச் சென்றிருப்பதால் இன்று அவருக்கு 2வது முறையாக லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டது. அவர் ஜெர்மனியில் இருந்து இந்தியா திரும்பிய உடனேயே விமான நிலையத்திலேயே கைது செய்து சிறப்பு விசாரணை குழுவின் முன் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ள HD ரேவண்ணா இன்று சிறப்பு விசாரணை குழுவின் முன் ஆஜராகிறார். இந்த விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டு அவரது மகன் பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூர் வருகை தந்த பிறகு அவரிடம் விசாரணைக்கு பின்னர் கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் சிறப்பு விசாரணை குழுவின் முன் HD ரேவண்ணா இன்று மாலை 5:30 மணிக்கு மேல் ஆஜராகி அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விளக்கத்தை அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.